அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே ஒரு மேக்லாக் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே குட்டீஸ்க்கு வந்து தோசை சுட்டு கூடயே வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே சுட்டு வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சமாக பர்ஃபி வச்சுருந்தேன். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்து அரிசி போய் எழுப்புவேன். அப்போ தான் அவனை கிளப்பி விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே கிளப்பிட்டு சாப்பாடு அவனுக்கு கொடுத்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு கொஞ்சமாக ஜாம்பாக இருந்துச்சு எல்லாமே கழுவி வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். குட்டி ஸ்கூல் போகிறனால லஞ்ச் வந்து சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்போ தான் அவனுக்கு போய் லஞ்ச் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன வந்து பிளான் பண்ணியிருந்தேன்னா, சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். தக்காளி ரசம் வந்து செஞ்சுட்டு கூடயே வந்து கத்திரிக்காய் சுட்டு பிசையலான்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூட எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுட்ட கத்திரிக்காய் சம்பல் ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க வேணா அஃபி லைஃப் ஸ்டைல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே லஞ்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டீஸ் கொடுத்து நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சு சூப்பராகவே இருந்துச்சு. அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மெயில் பார்க்கலாம். பாய்.